அன்னை நடத்தி தரும் ஒவ்வொரு விழாவுமே நம்மை புதுப்பிக்கின்ற, நம் வாழ்க்கையை சீர்படுத்துகிற, நம் கவலைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் துடைத்து நம்மை தன் அருள் வழியில், அன்பு வழியில் நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற அற்புதமான ஒரு அருட்பாதைதான் அம்மா நடத்தி தருகின்ற விழாக்கள். எத்தனையோ முறை கலந்து கொண்டோம். இருமுடி செலுத்தினோம், ஆடிப்புற விழாவில் கலந்து கொண்டோம், சித்ரா பௌர்ணமி விழாவை வேள்வியை தரிசனம் செய்தோம், அவதார திருநாளில் அம்மாவை தரிசனம் செய்தோம், அகண்ட தரிசனம் செய்தோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு விழாவிலும் கலந்து கொள்ள அந்த அனுபவம், அந்த சூழல் நம்மை எப்படி புதுப்பிக்கின்றது என்பதை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணங்களையும் நொடிக்கு நொடி ஆழ்ந்து பார்க்கிற பொழுதுதான் நமக்கு அது புரியும். அம்மாவின் திருவருளால் கிடைத்திருக்கின்ற இந்த ஆடிப்பூர விழா எத்தனை மகத்துவமானது. பூரம் என்று சொன்னாலே அம்மா சொல்லுகிறாள் பூரிப்பு என்று. மனசுக்கு, உயிருக்கு, உணர்வுக்கு, ஆன்மாவுக்கு, வாழ்க்கைக்கு அத்தனைக்கும் ஒரு புதுப்பித்தலை தந்து பூரிப்பை தருகிறாள். மனங்களை நேர்படுத்துகின்றாள், சொற்களை சீர்படுத்துகின்றாள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் அம்மா கூர்படுத்தி நம்மை தைரியமுள்ள, தெளிவுள்ள, நம்பிக்கை உள்ள மனிதர்களாய் வாழ வைக்கிறாள். அப்படி நடத்தி தரும் விழாக்களிலே இந்த ஆடிப்பூர விழா அதனுடைய கஞ்சியும் பாலும் எத்தனை மகத்துவமானது என்பதை உணர வைக்கின்ற ஒரு சம்பவத்தை அம்மா உணர வைத்தாள். அந்த காரியம் என்னது என்று உணர்கிற பொழுது ரொம்ப வியப்பா இருந்தது. கல்லூரி பேராசிரியர், அவர்களுடைய தங்கை மகனுக்கு துபாயிலே வேலை கிடைக்கிறது. பொறியியல் படித்த அந்த பிள்ளை துபாயில் வேலை சேர்ந்த அரசாங்கத்தினுடைய வேலை சென்று சேர்கிறான். அவர்கள் ஒரு வாரம் 10 நாட்களிலே அவனுக்கு செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனையிலே சொல்லுகிறார்கள், உன்னுடைய 2 சிறுநீரகங்களும் பழுதுபட்டு இருக்கிறது, நீ இந்தியாவிற்கு சென்று உன்னை நலப்படுத்திக் கொண்டு பின்பா என்று அனுப்பி வைக்கிறார்கள். வந்தவனை அழைத்துக் கொண்டு வருகிறாள் அந்த பெரியம்மா, பேராசிரியர் பெரியம்மா. அம்மாவினுடைய அருள் தரிசனத்திற்கு, அம்மாவினுடைய குரு தரிசனத்தை பெற்று திருவடியிலே விழுந்த பிள்ளை அழுகிறான். அம்மா, எனக்கு இந்த 24 வயதிலே எனக்கு ஏற்பட்ட இந்த சிறுநீரக பழுதையை எப்படிமா சரி பண்ணுவீங்களாமா? எனக்கு அம்மா, நான் சரியாயிடுவனா, நான் நலமாயிடுவனா என்று கதறுகிறான். கவலைப்படாதடா, எல்லாம் சரியாகும். டாக்டர் பாத்தியா? ஆமாம்மா பார்த்தேம்மா, உடனே அறுவை சிகிச்சை செய்து புதிய சிறுநீரகங்களை பொருத்தி விடலாம்னு சொல்றாங்கம்மா. ஆஹா ஆஹா, அந்த காரியமெல்லாம் இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போதைக்கு நான் அம்மா சொல்லுகிற மருந்துகளை பயன்படுத்து என்று அம்மா முள்ளங்கி சாறு, இஞ்சி சாறு, வெள்ளைப்பொடி சாறு, துளசி சாறுகளை சம அளவா கலந்து குடி, மருத்துவம் தருகிற மருந்தையும் சாப்பிடு என்று சில மருத்துவ குறிப்புகளை தந்து அந்த குழந்தை தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது, நான் அம்மா இருக்கிறேன், எல்லா விழாவிலையும் கலந்துக்கோ, வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் ஆலயம் வந்துட்டு போ என்று அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பையனுடைய தாய் தந்தையர்கள் இந்த பெரியம்மாவை குவித்துக் கொள்கிறார்கள். சிறுநீரகத்துக்கான வாய்ப்பெல்லாம் டாக்டர் கிடைச்சிரும்னு சொல்றாரு, இதா பண்ணிடலான்றாங்க, நீங்க இப்படி வேணாம், அடிகளார் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்கன்னு வேணான்றீங்களே, என் பிள்ளை நல்லா இருக்க வேணாமா என்று அந்த பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் கோபப்படுகிறார்கள். மொத்த குடும்பமுமே இந்த பெரியம்மாவிடம் சண்டை போடுகிறது. உங்க தெய்வ நம்பிக்கையால, உங்களுக்கு இருக்க நம்பிக்கையால என் பிள்ளை என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாங்க. இல்லை, அம்மா நான் இருக்கிறேன் என்று சொன்ன பின்னால் அம்மா விட மாட்டாங்க. ஆயிற்று. அவனுக்கு ஏற்படுகிற அத்தனை தளர்ச்சியிலும் டயாலிசிஸ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது இருந்து? 2007 2012 வரை. 2012 ஒரு 10 நாட்களுக்கு முன்னால, ஆடிப்பூர விழாவிற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னால அவன் பெரியம்மாவும் அந்த பிள்ளையுமாக வந்து அம்மாவுக்கு பாத பூஜை செய்கிற பொழுது சொல்லுகிறார்கள், டேய் தம்பி, ஆபரேஷன் பண்ணிக்கலாம், உனக்கு புது கிட்னி கிடைச்சிருச்சு, சிறுநீரகம் கிடைச்சிருச்சு, பெரிய டாக்டரே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, நீ ஆபரேஷன் செஞ்சுக்கலாம், நான் அம்மா இருந்து பாத்துக்கிறேன். அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, பெரிய டாக்டர் எப்படி பேசுவாரு? நம்மளை போன்ற சாதாரணமான ஆட்கள்கிட்ட பெரிய டாக்டர் பார்க்கறது பெரிய கஷ்டம், ரொம்ப அரிதான சூழல் தான் அவரை பார்க்க முடியும். ஆனா அத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் காளியப்பா மருத்துவமனையில். நமக்கு எப்படி தெரியல, அம்மா சொல்றாங்க. நம்பிக்கையோடு ஆயிற்று. ஆடிப்பூர விழாவிற்கு அந்த பெரியம்மா பேராசிரியர் வந்து கொண்டிருக்கிறார்கள், வரிசையில் வருகிறார்கள், கருவறை பணியில் இருக்கும் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள், கஞ்சி சுமந்து வந்தேன், அம்மாவுக்கு செலுத்திட்டேன், அம்மாவினுடைய அந்த அமிர்தம் போன்ற அந்த கஞ்சியை, அம்மா அமிர்தம் போல ஏற்றுக்கொள்கிற அந்த கஞ்சியை இந்த ஒரு துளி எடுத்துட்டேன், கிணத்துல எடுத்திருக்கிறேன், அங்க இருந்து எல்லா சங்கம கஞ்சியாக ஆக்கியிருக்காங்கல்ல, அங்க இருந்து நான் இது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன், இந்த இப்ப பாலாபிஷேகமும் பண்ணிட்டேன், இந்த பாலும் ஒரு துளி எடுத்துட்டு போறேன். இந்த நேத்து டாக்டர் ஃபோன் பண்ணாராம், பெரிய டாக்டர், எங்க சுரேஷ்க்கு உனக்கு ஆபரேஷனுக்கு எல்லா கிட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா, இந்த எல்லா நாளைக்கு நீ நல்லா சீர்பட்டு எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு வந்து சேர்ந்து நான் ஆபரேஷன் நடத்தி தரப்போறேன்னு சொல்லிட்டாரான். பெரிய டாக்டர் பேசினாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையிலே அவங்க கிளம்பி போயாச்சு. மருத்துவமனையில் எல்லா ஆபரேஷனுக்கான எல்லாம் ரெடியாகி அவன் உள்ளே நுழைகிற போற நேரத்துல இந்த கஞ்சியினுடைய ஒரு துளியை அவன் நாக்கில், இந்த அம்மாவினுடைய அபிஷேக பாலின் ஒரு சொட்டை அவன் நாக்கிலே விட்டு உள்ள அனுப்புறாங்க இந்த பெரியம்மா. 5-6 மணி நேரம் நடந்தது. ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, வந்தாச்சு, சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு பெரிய மருத்துவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றார். காலங்கள் ஆயிடுச்சு, நீங்க ஆனாலும் பொறுமையா இருந்து இதை சாதிச்சிட்டீங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த பிள்ளைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு இந்த சிகிச்சையை அளித்து இவனுக்கு ஒரு புது கிட்னியை பொருத்த முடியுமான்னு நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன். ஆனால் நீங்கள் வணங்கிய தெய்வம் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயாச்சு, பெரிய டாக்டர். ஒரு மாதம் கழித்து அம்மாவை அருள் தரிசனத்திற்கு வருகிறான். திருவடியை பற்றி வணங்கிய பிள்ளை, அம்மா நன்றி அம்மா என்கிறான். ஆடிப்பூர விழா கஞ்சியும் பாலும்
உன் வாழ்க்கையை புனிதப்படுத்தி கொடுத்தது, புதுப்பித்து கொடுத்தது இல்லையா? அம்மா நடத்துற ஒவ்வொரு விழாவும் மனித குலத்திற்கு நான் தந்திருக்கிற பெரிய வாய்ப்புடா. அதை பொக்கிஷமா வச்சுக்கணும், விட்டுறாத என்ற அருளாசி வழங்கினார்களாம். வாழ்க்கையில் முடியாது, கிடைக்காது, இல்லை, இனி இனி என்றைக்கும் இல்லை என்று சொல்லுகிற என்ன தடைகள் ஆனாலும் சரி, மனக்குறைகள் ஆனாலும் சரி, அதை சீர்படுத்தி நேர்படுத்தி வாழ்வதற்கான வாழ்க்கையை அம்மா நமக்கு வலிமைப்படுத்தி வழிகாட்டுகின்ற அற்புதம் தான் ஒவ்வொரு விழாவும். அதில் ஆடிப்போற விழா நம் பாவங்களை ஈர்த்து தன் அங்க வளர்த்தால் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து சமதர்ம சமுதாயத்தின் கஞ்சியாக உருவாக்கி அதை உண்ண வைத்து பாலபிஷேகத்தின் செய்த பாலை நாம் அருந்தி அதை மஞ்சள் நீர் கலந்து வீடு முழுவதும் தெளித்து வர உள்வினைகள் நீங்கும், துயரங்கள் நீங்கும், திருஷ்டி தீவினைகள் நீங்கும், பிள்ளை சூனிய பெரும்பகைகள் நீங்கும், வாழ்க்கையை புதுப்பித்து புதிய மனிதர்களாய் தெளிவோடு நிறைவோடு வாழ அம்மா தந்த வாய்ப்பில்லையா? விட்டுவிடலாமா? பெற்று மகிழ்வோம்.